ஆடியோ லான்ச் வேற ஒரு பெரிய நடிகரோட ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யா சாரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ அது சொல்ல தேவையில்ல. சரி, எல்லாருக்குமே ஒரே ரூட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் விஜய் சார், இப்போ அவர் ஒரு சுப்ரீம், ஒரு பயங்கர நான் சரத்குமார் சார் சொல்ல தெரியாம சுப்ரீம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பெரிய இடத்துல, ஒரு ரொம்ப உயரிய இடத்துல இருக்க ஒரு நடிகரா இருக்கும்போது அதை நான் விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர்றாருன்னா அது அவரு தேர்ந்தெடுத்த பாதை. அது மூலியமா என்னால் நல்லது செய்ய முடியுமான்னு வராங்க. ஸோ அவர் வராரு அப்படின்னும் போது வரட்டும், வந்து எதாவது பண்ணட்டும், அதுக்கு பார்த்துட்டு நம்ம எதிர்க்கிறது, ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் சொல்லலாம். வரத்துக்கு முன்னாடியே இவர் வரக்கூடாது, அவர் தான் வரணும், அவர் ஏன் வராரு, அவருக்கு பதிலாக இவர் வரணும்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அந்த இடத்துலயே நான் அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஏன்னா அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து விஜய் சாரோட மாநாடு நடக்கிறது. இது வந்து அக்டோபர் 26 இது நடந்தது, 27 அது நடக்கிறதா இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்து அவரோட நடிப்பு வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிச்சு நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அரசியல் நிற்க போறேன், நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி வரத்துக்கு முன்னாடி வராத இவர் எதுக்கு வரணும், இவர் தான் வரணும்னு சொல்றத எங்க வேணாலும் சொல்லலாம். அது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன். அந்த இடத்தை பயன்படுத்தி, அங்க இருக்கிற கூட்டத்தை பயன்படுத்தி அது அந்த இடத்தோட கருத்து மாதிரி மாத்தினதுல எனக்கு உடன்பாடு இல்லை.